ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஈஷி டிசைன். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த இமேஜில் இருக்க இந்த நெக் பேட்டர்ன் தான் இன்றைக்கி டிராஃப்ட் பண்ண போகிறோம். டிராஃப்டிங் மட்டுமா பண்ண போகிறோம்? இல்லவே இல்லைங்க. இனி வர அப்கமிங் வீடியோஸில் எல்லாமே எப்படி ப்ராப்பராக டிராஃப்ட் பண்ணணும், கட் பண்ண, ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் ஷீட்டை டபுளாக ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து மேலேருந்து கீழே ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த ஸ்ட்ரைட் லைன் நம்ம எதுக்காக ட்ரா பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபேப்ரிக்காக இருந்தாலும் சரி, பேட்டர்ன் ஷீட்டாக இருந்தாலும் சரி, மேலே வந்து அன்ஈவனாக இருக்கும். அதை ஈவன் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அந்த லைனில் இருந்து எல்லா மார்க்கிங்குமே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரைட் லைனில் இருந்து 2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த 2 இன்ச் நம்ம எதுக்காக மார்க் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் நெக்காக. ஓகேவா? மார்க் பண்ணிவிட்டு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். லைன் ட்ராப் பண்ணியாச்சு. இனி நம்ம மார்க் பண்ண போகிறது எல்லாமே இந்த லைனில் இருந்து தான் நம்ம மார்க் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் பண்ண போகிறது ஷோல்டர். என்னோட ஷோல்டரோட அளவு பார்த்திங்கன்னா 14 இன்ச். அதை நான் 2ஆல் டிவைட் பண்ணும்போது 7 இன்ச் கிடைக்கும். இந்த 7 இன்ச்சை இந்த ஸ்ட்ரைட் லைனில் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. அடுத்து ஷோல்டர் டவுன். இந்த ஷோல்டர் டவுன் பார்த்திங்கன்னா 1 இன்ச். இந்த 1 இன்ச் எல்லா சைஸுக்குமே ஃபிக்ஸ்டு. மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டரில் எவ்வளோ அளவு இருக்கோ அதே அளவு ஷோல்டர் டவுன் பாயிண்ட்லேயே இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து நெக் வித். இந்த நெக் வித் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 12. என்னோட ஜஸ்ட் ரவுண்டோட அளவு பார்த்தீங்கன்னா 37 இன்ச். அதையே நாம் 12ஆல் டிவைட் பண்ணும்போது 3 இன்ச் கிடைக்கும். இந்த 3 இன்ச்சை இந்த நெக் வித்தில் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இனி இந்த 3 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிடலாம். அடுத்து ஆம்ஹோலோட லென்த். இந்த ஆம்ஹோல் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 6 + 1 இன்ச். இந்த ஃபார்முலா எல்லா சைஸுக்குமே ஃபிக்ஸ்டு. இப்போது என்னோட ஜஸ்ட் ரவுண்டோட அளவு பார்த்தீங்கன்னா 37 இன்ச். அதை நம்ம 6ஆல் டிவைட் பண்ணும்போது 6.16 இன்ச் கிடச்சிருக்கு. அது கூட நம்ம 1 இன்ச் ப்ளஸ் பண்ணும்போது 7.16 இன்ச் கிடச்சிருக்கு. இந்த 7.16 நான் 7.25 இன்ச்சாக இந்த பாயிண்டில் இருந்து கீழே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு லைன் ட்ராப் பண்ணிக்கலாம். நம்ம மார்க் பண்ணியிருக்க லைன் எல்லாமே ஸ்ட்ரைட்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் லைன் ட்ராப் பண்ணிக்கலாம். இந்த லைன் தான் ஜஸ்ட் லைன். இனி இந்த ஜஸ்ட் லைனில் ஜஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணிக்கலாம். என்னோட ஜஸ்ட் ரவுண்டோட அளவு பார்த்தீங்கன்னா 37 இன்ச். அது கூட நான் 2 இன்ச் ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த 2 இன்ச் எல்லா சைஸுக்குமே ஃபிக்ஸ்டு. இப்போது என்னோட ஜஸ்ட் ரவுண்டோட அளவு எவ்வளோ? 37 இன்ச். அது கூட நான் 2 இன்ச் ஆட் பண்ணும்போது 39 இன்ச் கிடைக்கும். இந்த 39 இன்ச்சை 4ஆல் டிவைட் பண்ணும்போது 9.25 இன்ச் கிடைக்கும். இந்த 9.25 இன்ச்சை ஜஸ்ட் லைனில் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து சைடு சீம் அலவன்ஸ். இந்த சைடு சீம் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச்சில் இருந்து 1.5 இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து ஆம்ஹோலோட வளைவு. இந்த ஆம்ஹோலோட வளைவு ட்ரா பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் பண்ண போகிறது இந்த 2 பாயிண்டோட சென்டர். மார்க் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு லைன் ட்ராப் பண்ணிக்கலாம். அடுத்து ஷோல்டரில் நம்ம எவ்வளோ அளவு வச்சுருக்கோமோ அந்த அளவில் இருந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணி இந்த சென்டர் லைனில் மார்க் பண்ணிக்கலாம். என்னோட ஷோல்டரோட அளவு பார்த்தீங்கன்னா 7 இன்ச். அந்த 7 இன்ச்சில் இருந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணும்போது 6 இன்ச் கிடைக்கும். அந்த 6 இன்ச்சை நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம்.
அடுத்து ஷோல்டரில் நம்ம எவ்வளோ அளவு வச்சுருக்கோமோ அந்த அளவில் இருந்து 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி இந்த ஜஸ்ட் லைனில் மார்க் பண்ணிக்கலாம். என்னோட ஷோல்டரோட அளவு பார்த்திங்கன்னா 7 இன்ச். அதில் நம்ம 1/2 இன்ச் மைனஸ் பண்ணும்போது 6.5 இன்ச் கிடைக்கும். அந்த 6.5 இன்ச்சை நான் இந்த ஜஸ்ட் லைனில் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த பாயிண்ட்டுக்கும் கிராஸாக ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். அடுத்து இந்த பாயிண்ட்ல இருந்து 3/4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து ஆம்ஹோலோட வளைவு ஸ்கேல் யூஸ் பண்ணி ஆம்ஹோலோட வளைவு டிரா பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்ஹோலோட வளைவு வந்து டிராப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டிராப் பண்ணியிருக்கிறது ஃப்ரண்ட்டோட ஆம்ஹோலோட வளைவு. அடுத்து பேக் பார்ட்டோட ஆம்ஹோலோட வளைவு எப்படி மார்க் பண்ணி வளைவு டிராப் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இந்த சென்டர் பாயிண்டில் இருந்து 1/2 இன்ச் வெளியே மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த பாயிண்டில் இருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இனி இந்த ஆம்ஹோலோட வளைவை யூஸ் பண்ணி ஆம்ஹோலோட வளைவு டிராப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் பார்ட்டுக்கான ஆம்ஹோலோட வளைவு நம்ம வரைஞ்சாச்சு. அடுத்து இந்த 2 பாயிண்டோட சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து வேஸ்ட் லென்த் மார்க் பண்ணிக்கலாம். என்னோட வேஸ்ட் லென்த்தோட அளவு பார்த்தீங்கன்னா 14 இன்ச். அது கூட நான் 1 இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த 1 இன்ச் நம்ம எதுக்காக ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஜாயினிங்காக 1/2 இன்ச், பாட்டம் ஃபோல்டிங்க்கு 1/2 இன்ச். ஸோ அதனால டோட்டலாக நான் 1 இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு லைன் ட்ராப் பண்ணிடலாம். இந்த லைன் தான் வேஸ்ட் லைன். இனி இந்த வேஸ்ட் லைனில் வேஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணிக்கலாம். என்னோட வேஸ்ட் ரவுண்டோட அளவு பார்த்தீங்கன்னா 30 இன்ச். அது கூட நான் 1 இன்ச் ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து 1 இன்ச் 1.25 இன்ச் இல்லை 1/2 இன்ச் கூட நீங்கள் ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட வேஸ்ட் ரவுண்டோட அளவு பார்த்தீங்கன்னா 30 இன்ச். அது கூட நான் 1 இன்ச் ஆட் பண்ணும்போது 31 இன்ச் கிடைக்கும். அதை நம்ம 4ஆல் டிவைட் பண்ணும்போது 7.25 இன்ச் கிடைக்கும். இந்த 7.25 இன்ச்சை வேஸ்ட் லைனில் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து சைடு சீம் அலவன்ஸ். இந்த சைடு சீம் அலவன்ஸ் ஜஸ்ட் லைனில் எவ்வளோ அளவு கொடுத்துருக்கோமோ அதே அளவு தான் வேஸ்ட் லைன்லையும் சைடு சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கிறோம். நான் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைனில் 1.25 இன்ச் மார்க் பண்ணேன். அதே 1.25 இன்ச் வேஸ்ட் லைன்லையும் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இனி இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிடலாம். லைன் ட்ராப் பண்ணியாச்சு. அடுத்து பேக் நெக்கோட லென்த் பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச். இந்த 1.25 இன்ச் எல்லா சைஸுக்குமே ஃபிக்ஸ்டு. மார்க் பண்ணிவிட்டு லைன் ட்ராப் பண்ணிக்கலாம். அடுத்து நெக் வித் எவ்வளோ அளவு இருக்கோ அதே அளவு பேக் நெக்கோட வித்துலையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். என்னோட நெக் வித் எவ்வளோ 3 இன்ச். அதே 3 இன்ச் இந்த லைன்லையும் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு லைன் ட்ராப் பண்ணிடலாம். அடுத்து இந்த பாயிண்ட்ல இருந்து 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த 1/4 இன்ச் எல்லா சைஸுக்குமே ஃபிக்ஸ்டு. இன்ச் மார்க் பண்ணியாச்சு. அடுத்து இந்த 2 பாயிண்டோட அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். 4 இன்ச் இருக்குது. அந்த 4 இன்ச்சை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணி 1/2 இன்ச்சால் மைனஸ் பண்ணணும். இப்போ எனக்கு எவ்வளோ அளவு கிடச்சிது? 4 இன்ச். அதை நான் 2ஆல் டிவைட் பண்ணும்போது 2 இன்ச் கிடைக்கும். இந்த 2 இன்ச் கூட நம்ம 1/2 இன்ச் மைனஸ் பண்ணும்போது 1.5 இன்ச் கிடைக்கும். இந்த 1.5 இன்ச்சை இந்த பாயிண்டில் இருந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. அடுத்து இந்த 1/4 இன்ச் பாயிண்ட்டையும் இப்போ நம்ம மார்க் பண்ண பாயிண்ட்டையும் இந்த ஆம்ஹோலோட வளைவை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிடலாம்.
அடுத்து ஃப்ரண்ட் நெக் டீப். இந்த ஃப்ரண்ட் நெக் டீப் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெக் வித் எவ்வளோ அளவு வச்சுருக்கோமோ அந்த அளவு கூட நம்ம 3/4 இன்ச் ப்ளஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். என்னோட நெக் வித்தோட அளவு பார்த்தீங்கன்னா 3 இன்ச். அது கூட நம்ம 3/4 இன்ச் நம்ம ப்ளஸ் பண்ணும்போது 3.25 இன்ச் கிடைக்கும். அந்த 3.25 இன்ச்சை இந்த சென்டர் பாயிண்டில் இருந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு லைன் ட்ராப் பண்ணிடலாம். அடுத்து நெக் வித்தில் நம்ம எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோமோ அதே அளவு இந்த நெக் டீப் லைன்லேயே இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு லைன் ட்ராப் பண்ணிடலாம். அடுத்து இந்த பாயிண்டில் இருந்து 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த 1/4 இன்ச் எல்லா சைஸுக்குமே ஃபிக்ஸ்டு. மார்க் பண்ணியாச்சு. அடுத்து இந்த 1/4 இன்ச் பாயிண்ட்டையும் இந்த 1/4 இன்ச் பாயிண்ட்டையும் இந்த ஆர்ம் ஹோலோட வளைவு ஸ்கேல் யூஸ் பண்ணி ட்ராப் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த இமேஜில் இருக்க மாதிரி கீ ஹோல் வந்து எப்படி ட்ராப் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னோட ஃப்ரண்ட் நெக்கோட டீப் பார்த்தீங்கன்னா 6 இன்ச். அந்த 6 இன்ச்சை இந்த சென்டர் பாயிண்டில் இருந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு லைன் ட்ராப் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே நம்ம எவ்வளோ அளவு வச்சுருக்கோமோ அந்த அளவில் இருந்து 1 இன்ச் ப்ளஸ் பண்ணி இங்கே மார்க் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இங்கே 1/4 இன்ச் மார்க் பண்ணியிருந்தேன். இந்த 1/4 இன்ச் கூட நம்ம 1 இன்ச் ஆட் பண்ணும்போது 1.25 இன்ச் வரும். இந்த 1.25 இன்ச்சை நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு லைன் ட்ராப் பண்ணிடலாம். லைன் வரைஞ்சாச்சு. அடுத்து இந்த கீ ஹோல் வந்து எந்த டிசைனில் இருக்கோ அதே மாதிரியே இங்கே வரைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹைநெக் ரைஸ்டு காலரோட டிராஃப்டிங் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. நம்ம வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணும்போது கவனமாக கட் பண்ணுங்கள். ஏன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம ஒரே பேட்டர்னில் தான் போட்டிருக்கோம். அதனால கவனமாக கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேக் வந்து கட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் பேக் பார்ட். அடுத்து ஃப்ரண்ட் கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட் பார்ட். இப்போது பேக் பார்ட் ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரெடியாக இருக்குது. ஆல்ரெடி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கோட டிராஃப்டிங் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம டிராஃப்டிங்கில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கோட நெக் ஷேப் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அதைய கேன்வாஸில் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக நான் கேன்வாஸ் ஷீட்டை சிங்கிள் பீஸ் எடுத்து டபுளாக ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன். இந்த கேன்வாஸில் 2 பக்கம் இருக்கும். ஒரு பக்கம் மொரமொரப்பாகவும் இன்னொரு பக்கம் வலுவலுப்பாகவும் இருக்கும். மொரமொரப்பாக இருக்க பக்கத்தில் தான் நம்ம நெக் ஷேப் வந்து வரைஞ்சி கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஃப்ரண்ட் பார்ட்டு. இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை எப்படி லே பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும், கேன்வாஸை 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு மொரமொரப்பாக இருக்க பக்கத்தில் ஃப்ரண்ட் பார்ட்டோட டிராஃப்டிங் ஷீட்டை ப்ளேஸ் பண்ணி பின் பண்ணிவிட்டு நெக்கோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரியே நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். அடுத்து இந்த நெக் ஷேப்பில் இருந்து 1.25 இன்ச் சுற்றியும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வரைஞ்சதுக்கு அப்புறம் கட் பண்ணிடலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பால் பின்னை பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். அப்போ தான் கேன்வாஸ் ஷீட் வந்து நகராமல் இருக்கும். அதனால தான்
பின் பண்ணியாச்சு. இனி கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டோட நெக் ஷேப் வந்து கேன்வாஸில் கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து பேக் பார்ட்டோட நெக் ஷேப் வந்து எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அடுத்து பேக் பேட்டர்னோட நெக் ஷேப் வந்து வரைஞ்சிக்கலாம். பேக்கோட டிராஃப்டிங் ஷீட்டை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் பின் பண்ணிக்கலாம். இந்த பின் நம்ம எதுக்காக பண்ணுறோம்? பேட்டர்ன் ஷீட்டை கேன்வாஸை விட்டு நகராமல் இருக்கிறதுக்காகத்தான் நம்ம பின் பண்ணுறோம். பின் பண்ணிவிட்டு நம்ம பண்ணும்போது கேன்வாஸ் ஷீட் வந்து நகராது. பின் பண்ணதுக்கப்புறம் பேக்கோட நெக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அப்படியே நம்ம வரைஞ்சிக்கலாம். இந்த பாயிண்ட்ல இருந்து கீழே 1.25 இன்ச் மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த 1.25 இன்ச் எல்லா சைஸுக்குமே ஃபிக்ஸ்டு. அடுத்த இந்த பாயிண்ட்ல இருந்து ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஃப்ரண்ட் நெக் ஷேப்போட இந்த லைனை இந்த இடத்துல பிளேஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். பிளேஸ் பண்ணிட்டு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. அடுத்த இந்த பாயிண்ட்ல இருந்து 1/4 இன்ச் மார்க் பண்ணி லைன் ட்ரா பண்ணிடலாம். இந்த 1/4 இன்ச் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீம் அலவன்ஸ்க்காக. ஓகேவா? இந்த 1/4 இன்ச், இந்த 1.25 இன்ச் எல்லா சைஸுக்குமே ஃபிக்ஸ்டு. அவ்வளோதான். இனி பின் பண்ணிட்டு கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கோட நெக் ஷேப் வந்து கேன்வாஸில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நமக்கு ஃப்ரண்ட், பேக், அப்புறம் கேன்வாஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. இனி இந்த பேட்டர்ன் ஷீட்டு, கேன்வாஸ் இதெல்லாமே எப்படி ஃபேப்ரிக்கில் லேப் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் பார்ட், ஃப்ரண்ட் பார்ட்டை ஃபேப்ரிக்கில் பேட்டர்ன் ஷீட்டை வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இனி நம்ம ஸ்டிச்சிங்க்கு தேவையான ஃபேப்ரிக் மார்க் பண்ணி எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு கேன்வாஸில் இருந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் விட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் விட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து பேக் பார்ட்டுக்கு எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த பேக் பார்ட் பொறுத்தளவுக்கு கீழே மட்டும் ஃபேப்ரிக் வந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக விட்டு மித்த பக்கமெல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் பார்ட்டுக்கும் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் விட்டு கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு கட் பண்ணியாச்சு. இந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் வந்து நம்ம எதுக்காக விட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெக் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபேப்ரிக்கை மடித்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அதுக்காகத்தான் நம்ம இந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் வந்து நம்ம விட்டுருக்கோம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்கில் கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணலாம், இதனோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருந்த ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடுத்து ஃப்ரண்ட் பார்ட்டில் ஃப்ரண்ட்டோட நெக்கை நம்ம தைச்சிடலாம். இது எப்படி தைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்கோட சென்டரும் கேன்வாஸோட சென்டரும் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சு பின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பின் பண்ணியிருக்க மாதிரியே சுற்றியும் பின் பண்ணிவிட்டு கேன்வாஸில் 1/4 இன்ச் ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு அந்த 1/4 இன்ச்க்கு மேலேயே தையல் போட்டுக்கலாம்.
இந்த மாதிரி சிங்கிள் ஃபேப்ரிக்கை டபுளாக அப்படி ஃபோல்டு பண்ணி 1/4 இன்ச்சில் தைச்சு நம்ம திருப்பிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜில் கீ ஹோலுக்கு பக்கத்தில் ஒரு லூப் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்காகத்தான். இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறம் இந்த தையலுக்கு பக்கத்தில் கொஞ்சமாக ஃபேப்ரிக் விட்டு கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் நூல் வந்து கோத்து வச்சுருக்கேன். இதைய இந்த ஃபோல்டிங் சைடில் நாச் 2-3 டைம் இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் கழண்டு வராமல் இருக்கும். அதனால தான் மாதிரி 2-3 டைம் இங்கே தையல் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இதை நம்ம கார்னர் வந்து கட் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த கார்னரையும் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு, அந்த நாட்டுக்கு தேவையான அளவு, நாட்டுக்கு தேவையான அளவுக்கு எக்ஸ்ட்ராவாகவே நம்ம கட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது. இனி இதை நெக்கில் வந்து ஜாயின் பண்ணிடலாம். இதை எப்படி நெக்கில் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கேருந்து 1/4 இன்ச் தைச்சிட்டு வரும்போது இங்கே வளைவாக ஒரு இடம் இருக்கு இல்லையா, அங்கே தான் இந்த லூப் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். இந்த 2 காலும் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? இப்போது கேன்வாஸ்க்கும் உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணணும். ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம டர்ன் பண்ணும்போது என்னாகும், இப்படி கிடைக்கும். இப்படி கிடைக்கும்போது பட்டனுக்குள்ளே லாக் ஆகும். ஓகேவா? இப்போது கரெக்ட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத இப்போவே நம்ம கரெக்ட் பார்த்துக்கணும். இதுக்கு மேலேயே தையல் போட்டுக்கலாம். லாக் ஸ்டிச்சோட தான் நம்ம ஆரம்பிக்கணும், லாக் ஸ்டிச்சோட தான் நம்ம முடிக்கணும். ஓகேவா? எக்ஸ்ட்ராவாக இருக்க இந்த ஃபேப்ரிக்கை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ டர்ன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம தைச்சி முடிச்சாச்சு. இனி நம்ம இதை அயன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நெக் சைடில் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபேப்ரிக் இருக்கும். அதையே நாம் இப்படி ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்படி கையிலேயே இப்படி ப்ரெஸ் பண்ணி விடலாம். முன்னாடி ஒரு லைன் தெரியும். இந்த லைனில் தான் நம்ம பேக் நெக்கை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கோட நெக்கை கரெக்டாக இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணதுக்கப்புறம் அப்படியே பின்னாடி திருப்பிக்கலாம். திருப்பிட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு லைன் தெரிஞ்சது இல்லையா, இந்த லைன் மேலேயே தையல் போட்டுக்கலாம்.
இந்த மாதிரி 1/2 இன்ச் தையல் பண்ணதுக்கப்புறம் நெக் சைடு இருக்கு இல்லையா, இந்த பார்ட்டை அப்படியே ஷோல்டர் கூட ஜாயின் பண்ணி தையல் போட்டுக்கலாம். இதே மாதிரியே இந்த பக்கமும் எக்ஸ்ட்ரா இருக்க இந்த சைடை அப்படியே டர்ன் பண்ணி இந்த ஷோல்டர் கூட ஜாயின் பண்ணி தைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்கு இல்லையா, இந்த 2 சைடும் நாட்ச் பண்ணிக்கலாம். அப்போ தான் காலர் வந்து டர்ன் ஆகும். அதனால் நாட்ச் பண்ணிவிட்டு இப்படி டர்ன் பண்ணி நம்ம இங்கே அப்படியே ஒரு எம்மிங் பண்ணிக்கலாம். எம்மிங் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம முடிச்சாச்சு. இனி நம்ம ஃபுல்லாக அயர்ன் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு பட்டன் செட் பண்ணிவிட்டு இதனோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக்கு. இந்த பேட்டர்ன் பொறுத்தளவுக்கு ஷோல்டர் டு வேஸ்ட் லென்த் வரைக்கும் தான் நம்ம மார்க் பண்ணி இதனோட கட்டிங் ஸ்டிச்சிங் எல்லாம் நான் காட்டியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு ஃபுல் குர்த்தியாக இது கன்வெர்ட் பண்ணி போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதில் எப்படி நம்ம ஒரு ஃபுல் குர்த்தி டிராஃப்ட் பண்ணி கட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸ்டிச்சிங் மெத்தட் எல்லாமே ஒன்று தான். இப்போ நான் இதில் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அதே மாதிரியே நீங்கள் அந்த குர்த்திக்கும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.